விமான சேவையின் பாதுகாப்பு தன்மையில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் எமது நாடு உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. என்றாலும் உள்நாட்டு விமான பயணங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஒரு நாடாக நமது விமான பயண போக்குவரத்து பாதுகாப்பு உயர்மட்டத்தில் காணப்படுவது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். விமான பாதுகாப்பு மதிப்பெண்ணில் எமது நாட்டிற்கான மதிப்பெண் 92% அமைந்து காணப்படுகிறது. இது நமது நாட்டில் விமான பயண போக்குவரத்து பாதுகாப்பை பொறுத்தவரை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது உயர்ந்த மதிப்பெண்ணாக அமைந்திருக்கிறது. இருப்பினும் ஒரு நாடாக விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக உள்நாட்டு விமான போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் 2022ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெற்றது. அதேபோன்று 2020, 21, 23ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலும் உள்நாட்டு விமான பயணத்தின் போது விபத்துகள் இடம்பெற்றுள்ளன என சுட்டிக்காட்டினார்.